ஹாய், நான் உங்கள் சுரேந்தர் விஸ்வநாதன் ரஜினிகாந்த் பேசுகிறேன். நாளைக்கு வந்து கபாலி 1 இயர் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தலைவருக்காக இந்த படத்தை வந்து 1 இயர் செலிப்ரேஷன் வந்து நாளைக்கு தலைவருடைய ரசிகர்கள் எல்லாருமே பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பி. கண்டிப்பாக தலைவருக்கு அந்த நியூஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். மதுரையில் வந்து தான் இந்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மதுரையில் இருக்கிற எல்லா தலைவர் ஃபேன்ஸுக்கும் வந்து நான் தலை வணங்கி உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து என்னுடைய நன்றிகளையும் என்னோடய விசேஷம் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா மதுரை தான் இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆனாலும் சரி, தலைவர் வந்து அப்படி கொண்டாடுறீங்க, அப்படி தூக்கி மேலே வச்சுருக்கீங்க. ஸோ தலைவருடைய கோட்டை மதுரை. ஸோ நாளைக்கு எல்லா ரசிகர்களும் மதுரைக்கு போய் எல்லாம் பங்கெடுத்துட்ருக்கீங்க. ஸோ எனக்கும் வரணும்னு ஒரு ஆசை, பட் இந்த ரசிகர்னால் வர முடியல. ஸோ அதனால் வந்து என்னுடைய மகிழ்ச்சியை நான் இந்த வீடியோ மூலிமா தெரிவிச்சுக்கிறேன். கபாலி ஒரு அழகான ஒரு காவியம்னு சொல்லலாம். நிறைய விமர்சனங்கள் கபாலி படம் வந்தப்போ, ஏகப்பட்ட விமர்சனங்கள். வயசாகிடுச்சு, வயசான காலத்தில் எல்லாம் இன்னும் ஏன் நடிச்சிட்ருக்காரு அப்படி இப்படின்னு சொன்னவங்க எல்லாமே போய் எல்லாம் தாண்டி தலைவர் வேறு லெவலில் நின்றுருக்காரு. அது வேறு விஷயம். ரஜினி சார் படம் அப்படின்னா இன்னும் அவர் அப்படியே கமர்ஷியலாகவே பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொன்னவங்களுக்கு வந்து கபாலி வந்து ஒரு நடிப்புக்கு தீனி போடுற ஒரு இது. ரெண்டாவது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அப்படிங்கிற ஒரு மாபெரும் மனிதர். ஒரு 2 படம் ரஞ்சித் பண்ணியிருப்பாப்படி. அவரை நம்பி அவரோட ஸ்டைலில் நம்ம தலைவர் ஸ்டைல் உள்ளே இன்வால்வ் ஆகாமல் நடித்தார் பார்த்திங்களா? அதுதான் தலைவருடைய ஒரு மிகப்பெரிய கெத்து. ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு எளிமையான ஒரு மனிதர். அவருக்கு ஏன் நாங்கள்லாம் ரசிகராக இருக்கோம் அப்படின்னா அவரோட அந்த எளிமை தான் முக்கால்வாசி காரணம். ரெண்டாவது, அவருக்காக வந்து உயிரே கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரசிகர்கள் இருக்கிறதுக்கு காரணம் வந்து தனக்குன்னு அவர் எதுவுமே ரசிகர்களை யூஸ் பண்ணது கிடையாது. ரெண்டாவது, சுயநலமாக இதுவரையும் எதுவுமே அவர் யோசித்ததும் கிடையாது. ரசிகர்கள் நல்லா இருக்கணும், அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும், அதை தான் அவர் யோசிக்கிறாரு. அதுக்காக தான் அவர் வந்து தான் ரசிகர்களை மீட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப வருஷத்துக்கு கழித்து மீட் பண்ணி பார்த்துருக்காரு. ஸோ இதெல்லாமே சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இப்போது கபாலியோடைய ஃபங்க்ஷன் நாளைக்கு சீரும் சிறப்புமாக நடக்க நான் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு விஷயம், ரஞ்சித் சாருக்கு என்னோடய ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சார், கபாலி படம் ரொம்ப சூப்பர். எங்கள் தலைவர் வந்து ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸில் சூப்பராக காமிச்சிட்டிங்க. 1 இயர் செலிப்ரேஷன் நாளைக்கு செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. காலா வந்து நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். ஒரு பாஷா, ஒரு எப்படி சொல்கிறது, படையப்பா. ஏன்னா எங்களுக்கு வந்து தலைவரை வந்து மாஸா, இப்போ எப்படி சொல்கிறதுங்க, இப்போ வர ஆக்ட்ரஸ் எல்லாமே வந்து மாஸ் காமிக்கிறாங்க. ஒருத்தனை அடித்தா பறக்கிறான், ஏகப்பட்ட இது சொல்லிகிட்டே போகலாம். பட் நீங்கள் கபாலியில் விட்ட அத்தனையுமே வந்து காலால் நீங்கள் எங்கள் தலைவரை வந்து நீங்கள் மாஸாக காமிக்கணும் அப்படின்றதான் ரஞ்சித் சார் எங்களுடைய ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். கெட்டப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்களை திருப்திப்படுத்துவீங்கன்ற நம்பிக்கையில் நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேன். ரஞ்சித் சார், நாங்கள் வந்து கபாலியில் எதிர்பார்த்தது பயங்கர மாசு, கெத்து, அடி தடி இப்படி நிறையா இருக்கும். தலைவர் மாஸாக பஞ்சு பேசணும் அப்படின்னு அது கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த காலால் நீங்கள் கொண்டு வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். காலா படம் 1 இயர் செலிப்ரேஷன் இல்லை, அதுக்கும் மேலே நாங்கள் செலிப்ரேஷன் பண்ண ரெடியாக இருக்கோம். ஸோ ரஞ்சித் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். காலா படம் சீக்கிரமாக வரணும்னு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லா ரஜினி ஃபேன்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மதுரையில் கொண்டாடுற எல்லா ரஜினி ஃபேன்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹாப்பியாக கொண்டாடுங்க. தலைவர் வாழ்க, தலைவரின் ரசிகர்கள் வளர்க. ஜெய்ஹிந்த்.